ஃபுட் ஜேர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ஜூஸ். வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு அன்னாசிப்பழம் எடுத்துருக்கிறேன். இதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்மளுக்கு வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். அப்படி இல்லைனா நம்ம ஜூஸ் குடிக்கும்போது வரதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நாக்கில் குத்தி அதுக்கப்புறமா வலிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து தான் சாப்பிடணும் இந்த ஃப்ரூட்டை. இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லலாம் இந்த மாதிரி அன்னாசி பழம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சண்டை போட்டு சாப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல நினைவுகள். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம இதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையுமே நான் ஒரு ஜூஸரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நான் ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மில்க்லாம் ஆட் பண்ணக்கூடாது, நம்ம வாட்டர் தான் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் கூட நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். இப்போ அந்த ஜூஸ் எடுத்து இதில் மாற்றிடலாம். அவ்வளோதான், சுவையான அன்னாசி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜேர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜேர்னி தமிழ்.